ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வந்து பார்க்க போகிறது எக்ஸாம்பிள் 7.9. ஸோ அதில் என்ன கேட்டிருக்காங்கன்னா, சால்வ் ஃபார் எக்ஸ்ன்னு கொடுத்துட்டு 3 மேட்ரிக்ஸோட ப்ராடக்ட் கொடுத்து அது ஈக்குவல் டு 0ன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம இதை சால்வ் பண்ணும்போது ஃபஸ்ட் 2 மேட்ரிக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணிட்டு அதுக்கப்புறம் வர்ற அந்த மேட்ரிக்ஸ் கூட தேர்ட் மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணி அதை வந்து ஈக்குவேட் டு 0 பண்ணணும். லீனியர் ஈக்குவேஷன்ஸ் வந்துட்டு நம்ம சால்வ் பண்ணி அந்த எக்ஸோடைய வேல்யூ வந்து கண்டுபிடிச்சிக்கலாம். ஓகேவா? சரி, இப்போ வந்து எப்படி ஃபஸ்ட்டு வந்து இந்த 2 மேட்ரிக்ஸை மல்டிப்ளை பண்ணுறது அப்படிங்கிறத வந்து பார்க்கலாம். ஸோ இந்த 2 மேட்ரிக்ஸை வந்து மல்டிப்ளை பண்ணணும் அப்படின்னா ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம், ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம், ஃபஸ்ட் ரோ தேர்ட் காலம் அப்படி வரும். ஸோ அப்படி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன வரும்னா x into 1 x, 2 into -1 is -2, -1 into -1 is +1. சரிங்களா? அண்ட் லைக்வைஸ் நெக்ஸ்ட்டு ஃபஸ்ட் ரோ செகண்ட் காலம். ஸோ ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா x - 8 + 1 கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து ஃபஸ்ட் ரோ அண்ட் தேர்ட் காலம் அப்படி மல்டிப்ளை பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கும்னா 2x + 2 + 2 கிடைக்கும். ஓகேவா? இன்ட்டு இந்த தேர்டு மேட்ரிக்ஸ் இதை கொடுத்துருக்காங்க இல்லையா, கிவன் மேட்ரிக்ஸ், அதை வந்து ஈக்குவல் டு 0 பண்ணணும். ஸோ இது வந்து இப்போ சால்வ் பண்ணலாம். இப்போ சால்வ் பண்ணால் என்ன கிடைக்குது? x - 1, then x - 7, 2x + 4 கிடைக்குது. ஓகேவா? இன்ட்டு x 2 1. ஓகேவா? ஈக்குவல் டு 0. ஸோ இப்போ வந்துட்டு இந்த 2 மேட்ரிக்ஸும் மல்டிப்ளை பண்ணலாம். லைக்வைஸ் அதான் ஃபஸ்ட் ரோ ஃபஸ்ட் காலம் அதாவது எப்படி மல்டிப்ளை பண்ணுறதுனா கரஸ்பாண்டிங் என்டிட்டிஸை வந்துட்டு மல்டிப்ளை பண்ணால் போதும். ஒரு ரோ ஒரு காலம் தான் இருக்குது. பட் இங்கே என்ன கொடுத்துருக்காங்க, ஒரு ரோ இருக்குது, பட் இங்கே வந்து 3x3 மேட்ரிக்ஸ் இருக்குது. சரிங்களா? ஸோ அது மல்டிப்ளை பண்ணும்போது நமக்கு இந்த மாதிரி கிடைக்கும். ஸோ இங்கே ஒரு ரோ ஒரு காலம் இருக்கும்போது நமக்கு வந்து என்டையராக ஒரே ஒரு லீனியர் ஈக்குவேஷன் கிடைக்கும். ஓகேவா? ஸோ இது ரெண்டுத்தையும் வந்து மல்டிப்ளை பண்ணி பார்க்கலாம். ஸோ x into x - 1 தென் ப்ளஸ் 2 into x - 7 then plus 1 into 2x + 4. ஓகேவா? ஈக்குவல் டு 0. ஸோ இதை நான் உள்ள மல்டிப்ளை பண்ணும்போது எனக்கு என்ன கிடைக்குது? x² - x + 2x - 14 ப்ளஸ் x 2x + 4. ஓகேவா? ஈக்குவல் டு 0. ஸோ இது எல்லாத்தையும் சால்வ் பண்ணும்போது x² 2x - x வந்து 2x + 2x வந்து 4x - x வந்து -3x, 2x + 2x வந்து 4x, ஸோ +3x. நெக்ஸ்ட் வந்துட்டு -4 + 4 வந்து -10. ஓகேவா? ஈக்குவல் டு 0. ஸோ இது ரெண்டுத்தையும் சால்வ் பண்ணும்போது நம்ம வந்து b² அந்த b² ± ஸ்கொயர் ரூட் ஆஃப் அந்த சம்மும் எடுத்துக்கலாம். அப்படி இல்லை அப்படின்னா வந்துட்டு நம்ம ஜஸ்ட் இந்த ப்ராடக்ட் இப்போ மல்டிப்ளை பண்ணால் வந்துட்டு 10 கிடைக்கணும், ஆட் பண்ணால் வந்து +3 கிடைக்கணும். ஓகேங்களா? ஸோ அப்படி நம்ம பார்க்கும்போது நமக்கு என்ன கிடைக்குன்னா இங்கே மைனஸ் போட்டுக்கலாம். ஸோ 5 - 2 வந்து 3, 5 2s are -10, 5 into -2 வந்து -10. ஸோ கிடச்சிருச்சா? ஸோ நமக்கு கிடைக்கிற ஈக்குவேஷன் என்ன? x + 5 into x - 2 ஈக்குவல் டு 0. ஸோ நமக்கு கிடைக்கிற எக்ஸ் வேல்யூஸ் வந்து x = -5, 2. ஓகேவா? ஸோ இதுதான் வந்துட்டு சால்வ் ஃபார் எக்ஸ்ன்னு கேட்டிருக்காங்க இல்லையா, அதனுடைய ஆன்சர். ஸோ ஹோப் எல்லாருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். யாருக்காவது டவுட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வந்துட்டு கேளுங்க, நான் கமெண்ட் செக்ஷனில் ரிப்ளை பண்ணுறேன். அண்டு உங்களுக்கு வேறு ஏதாவது சம்ஸ் சால்வ் பண்ணணும் அப்படின்னு நினச்சிங்கனாலும் எனக்கு வந்து கண்டிப்பாக கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள், நான் கண்டிப்பாக சொல்கிறேன். ஓகேவா? சரி, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.